ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சட்டசபை தேர்தலில் திமுக அடைந்த தோல்வியை தொடர்ந்து கட்சி நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள கள ஆய்வு குழுவும் மறுசீரமைப்பு குழுவும் பரிந்துரைத்தன. கட்சியின் 78 மாவட்ட நிர்வாக அமைப்புகளை 120க்கும் மேல் உயர்த்தவும், ஒரு மாவட்ட செயலருக்கு 2 முதல் 3 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கும் வகையிலும் மாற்றம் செய்யப்படுகிறது. நீண்ட காலமாக மாவட்ட செயலர் பதவியில் இருப்பவர்கள், வயதானவர்கள் மற்றும் தேர்தல் பணியில் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தியவர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு கட்சிக்குள் நிலவுகிறது. மாவட்ட செயலர்களை மாற்றுவதிலும் இளைஞரணியை சேர்ந்தவர்களை நியமிப்பதிலும் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் இடையே கருத்து வேறுபாடு உருவாகியுள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி தலைமை கூறியது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழாவே முக்கிய காரணம். விழா முடிந்த பின் கட்சி சீரமைப்பு நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் சிலர் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கள ஆய்வு குழு, மறுசீரமைப்பு குழு அறிக்கை வழங்கி பல நாட்களாகியும் தேர்தல் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன்? இந்த தயக்கம்தான் தேர்தல் தோல்விக்கு முதல் காரணம். ஈரோடு மாவட்ட செயலர் தோப்பு வெங்கடாச்சலத்தை நீக்கியதும் புது மாவட்ட செயலரை உடனே அறிவித்திருக்க வேண்டும். மீண்டும் 2 தொகுதிகளை பிரித்து பழைய மாவட்ட செயலர்களிடமே தரப்பட்டுள்ளது. வேறு யாரை நியமிப்பது என்ற குழப்பமா? மாவட்ட அளவிலான உண்மையான நிலவரம் தலைமைக்கு தெரியவில்லை என்பதையே அது காட்டுகிறது. இவரை பதவியிலிருந்து நீக்கினால் வேறு கட்சிக்கு போய்விடுவாரோ, அவர் அதிருப்தி அடைவாரோ, அவருக்கு பதிலாக யாரை நியமிப்பது என்பது போன்ற தயக்கத்தையும் பயத்தையும் போக்காமல் மாற்றம் என்பது சாத்தியமல்ல. இதுகுறித்து ஸ்டாலினும் உதயநிதியும் சிந்திக்க வேண்டும். மாவட்ட செயலர்களை மாற்றம் செய்வது தொடர்பாக மீண்டும் பெண் நிறுவனத்திடம் ஆலோசனை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் ஆலோசனை கேட்டால் மறுபடியும் தங்களுக்கு வேண்டிய மாவட்ட செயலர்களை பரிந்துரை செய்யும் வாய்ப்பு உள்ளது. எனவே நிர்வாகிகள் நியமனத்தில் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு பழைய முகங்களுக்கு குட்பை சொல்ல தயக்கம் காட்டக்கூடாது என்றும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.